ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதுரை தண்ணி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 7-8 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு 8 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அது கூடவே ஒரு பவுல் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இதில் உப்பு, தண்ணி சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஒரு 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஸ்லைஸாக சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ அரைச்சி பேஸ்ட் எடுத்து தாளித்தது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கட்டிப்படும். ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மதுரை தண்ணி சட்னி ரெடி.